உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மே மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மே மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம், குரு பெயர்ச்சி நடந்திருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த குரு பெயர்ச்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். உலகமே ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுமாரி தணியக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால், சனி செவ்வாய் சேர்க்கை இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது. இப்போ இந்த உக்ரைன் போராகட்டும், இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும், இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது. வேர்ல்டு வைடு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம், ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட, எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாயின் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து, எல்லா தாவரங்களிலிருந்து, எல்லா ஜீவராசிகளுக்குமே, எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போ இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம், நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் சாமி, நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலியர், ஒரு ஃபேமஸான ஃபேமிலி, அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம், பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா, எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா, எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துண்டு இருக்கீங்களோ, நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்கள், ஏமாந்தது நிறைய இருக்கும், நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை. இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது. இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார், குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். நிறைய பரிவர்த்தனை யோகங்கள், சுபருடைய வீட்டில், நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன. போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது, கஷ்டங்களாக இருந்தது, சண்டை சச்சரவுகளாக இருந்தது. அது ஒரு கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன, சுபமாக இருக்கின்றன. அப்போ இதில் உள்ளே பூந்து நம்ம ஏதாவது நல்லது, ஒரு டக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது, உள்ளே போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது, கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் உள்ளே போய் சந்தில் பூந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம். அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே, ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள், அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமே, ஆனால்
அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் மே மாதம் ஒரு அற்புதமான மாதம். பலவிதமான கேள்விகளுக்கு, உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு, உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்கள் மனசில் என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ, இது எனக்கு நடக்குமா, அது எனக்கு நடக்குமா, அது நியாயமா, இது தர்மமா, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் எப்படி, இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ, உங்களுக்குள்ள என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ, அந்த கேள்விகள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், மன கஷ்டம், மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது மிதுனராசி அன்பர்களே. அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குன்னா, அவங்க மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு இனம் புரியாத பயம் அவர்களுக்கு இருக்கிறது. மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் இருக்கிறது. அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயங்கள் விலகும். ஏன்னா 8ஆம் அதிபதி மிதுன ராசிக்கு 8க்குடைய சனி பகவான் 9ல் பலம் பெற்று, 8ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. அப்போ 8ஆம் அதிபதி சனி பகவான் 9வது வீட்டில் வலு பெற்றிருக்கிறார். இதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, ஒரு பாரம்பரியமான குடும்பங்கள், ஒரு கலைத்துறை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அதே போல் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், கணவனை நேசிக்கக்கூடியவர்கள், மனைவியை நேசிக்கக்கூடியவர்கள், அப்பா மீது தந்தை மீது அதிகமான பாசமுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள். அப்போ இந்த மாதிரியான இடங்களில் கூட இது என்னமோ அந்த மனக்கசப்பு, மன வருத்தம், பிரிவு, அல்லது ஃபேமிலிக்குள்ளே உடன் பிறந்தவர்களுக்கு இடையிலே வரக்கூடிய மனக்கசப்புகள், உறவு முறையில் வரக்கூடிய கிளேஷங்கள், கலகம், அல்லது இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட தகராறாக இருக்கலாம், மேல் வீடு கீழ் வீடு, சைடு போர்ஷன், வழி. அப்போ இது சார்ந்த, அல்லது இரண்டாவது மனைவி, கள்ள தொடர்புகள், வெளியில் பழக்க வழக்கம், தேவையில்லாத பழக்க வழக்கம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி கால நேரம் ஒரு கிரக அமைப்பு இருக்கும்போது ஒரு கெட்ட நேரம் தானாக உருவாகுதோ, அதை போல் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு தானாக நல்ல நேரம் துவங்குகிறது. தானாகவே அது நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு இருக்க ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, உங்களை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அக்யூரேட்டாக, சரியான முறையில், ஏமாற்றாமல் நியாயமான முறையில் உங்களுக்கு எங்கே சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடரை அணுகி, சாமி நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி. எப்பொழுதுமே இந்த கால நேரங்கள், கிரக அமைப்புகள், இது எல்லாமே யாக வேள்விகளுக்கு கட்டுப்பட்டவை. மந்திரங்களுக்கும் மந்திர உச்சாடனங்களுக்கும் ஜபதபங்களை விட யாக வேள்விக்கு ரொம்ப பலம் அதிகம். அப்படியாக மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜாதக கோளாறு என்ன? இப்போ 8ஆம் அதிபதி அங்கே வேலை செய்கிறாரா, இல்லை 6க்குடையவன் அங்கே பலம் பெற்றிருக்கிறாரா, 6ஆம் அதிபதி வேலை செய்கிறாரா, இல்லை 12 வலுத்து இருக்கா? இந்த மாதிரி கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அது நீங்கள் மிக ஒரு பரம ஏழையாக இருந்தாலும், அல்லது
பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே ஆனாலும் நிச்சயமாக கால நேரம், கிரக அமைப்புகள், நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம், இது கிரக கோளாறா, காலத்தின் கட்டாயமா, நேரங்காலம் சரியில்லையா? இப்போ நிறைய சொல்லுவாங்க நேரங்காலம் சரியில்லைங்க, அவருக்கு நேரம் சரியில்லை. அப்படி இல்லைன்னா அவர் நிறைய ஒரு சண்டை சச்சரவு வந்ததுங்க, அதில் ஒரு போட்டி போடாமல் ஒரு விரோதத்தில் இப்படி அவர் பண்ணிட்டாங்க. செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷம், நல்ல ஒரு குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில குடும்பங்கள் நல்ல சிறப்பான முறையில் இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செய்வினை கோளாறுகளில் அவங்கள போய் மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரீக தோஷங்களாக இருக்கலாம், ஏவலாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகள். ஒரு பெரிய குடும்பத்தில் என்கிட்ட கேட்டாங்க, ரொம்ப ஒரு வெல் அண்ட் எஜுகேட்டட் ஃபேமிலி, ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன். இப்போ கூட அதெல்லாம் இருக்கா சாமி, இதெல்லாம் நம்புறா மாதிரியா சாமி இருக்குது, இப்போ கூட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க வீட்டிலையே அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் அவங்க கண்ணுக்கே தெரியுது. இப்போ அவங்களையே நம்ப முடியாதவர்கள் கூட, ஏன்னா அறிவை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அறிவை நம்பக்கூடியவர்கள், அறிவியலை நம்பக்கூடிய, சயின்ஸை நம்பக்கூடியவங்க, அவங்களே வியந்து பார்க்கிறார்கள். அப்போ இதெல்லாம் கூட அதெல்லாம் இருக்கா சாமி அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது, செய்வினை கோளாறுகள். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக ஆனாலும் அந்த கஷ்டங்கள் பலவிதமாக இருக்கலாம். அந்த கஷ்டங்கள் பல வகையில் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொரு 8 நிமிடங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம எடுத்து சொல்லணும், நாம் 8ங்கிறேன்னா நம்ம எடுத்து சொல்லணும். கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போது இந்த கஷ்டங்கள் பல வகையில் உங்களுக்கு வந்திருக்கலாம். எப்படி வந்திருக்கும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஒரு காம்படிட்டராக இருப்பார். ஸோ அவங்க ஏதேனும் பூஜைகள் செஞ்சுருக்கலாம், இல்லை அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்களை வீழ்த்துறதுக்காக கடைபிடிக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்திங் ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ பிஸ்னஸில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், தொழிலில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்காசுகளை பார்த்து அதை பறிப்பதற்காக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அல்ல உங்களை நீங்கள் ரொம்ப ஹெல்த்தாக அண்டு வெல் அண்ட் குட்டாக இருக்கீங்க, உங்களை வீழ்த்தணும், அப்போ இதேனும் உங்கள் உடம்புக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அல்லது ஜாப் ரிலேட்டடாக, இப்போ நிறைய நம்ம ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறோம். நான் கூட இப்போ ஒன்று சொன்ன, புதுசாக இப்போ ஏதோ ஒன்று ஐஎஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, அந்த ஐஎஸ்ஸா ஏஐன்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதனால் வந்து நிறைய ஸ்டாஃப் வந்து இப்போ கம்மி பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரியான பிரச்சனைகள், அதனால் ஒரு ஜாப் போகிறது, இல்லைன்னா அந்த ஜாபை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரி இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பல வகையில், கடன் கொடுத்தவங்களாக இருக்கலாம், கடன் வாங்கினவங்களாக இருக்கலாம், கடன் பெற்றவர்களும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க, கடன் கொடுத்தவங்களும் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஸோ இது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஹையர் லெவலில் இருக்காங்க, ஒரு எஸ்டிஓவாக இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு இஆர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில பிரச்சனைகள், ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருப்பாங்க. ஒரு நீர்நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேம் இருக்கும், டேமுக்கு பக்கத்தில் ஏதாவது போவாங்க வருவாங்க, அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம், ஜாப் அந்த கம்பெனியே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை பாஸு மேனேஜர்ஸு அப்படின்னா நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள், சக மனிதர்களாக இருப்பாங்க, உங்கள்கிட்ட அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உடனடியாக நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, இமீடியட்டாக நீங்கள் இதை சரி பண்ணணும். அப்போ தான் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும்.
இதுக்கு அவ்வளோ ஆதான் சாமி, இதுக்கு இவ்வளோ ஆதான் சாமி, வேணாம் சாமி அப்படின்னு நீங்கள் நினைங்கனாக்கா இந்த கஷ்டங்கள் நீங்கள் தள்ள சுமந்துலே இருக்க வேண்டியது தான். இப்போ எல்லாத்துக்கும் விமோச்சனம் உண்டு. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் அல்லது பாப விமோச்சனத்திற்கான காலமாக அமைகிறது. அதே போல தான் திருமண யோகங்கள். திருமண யோகத்திலெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம், நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்குது, நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம், நிறைய வீடியோ பதிவுகள் போடுறோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் பலன் பெற வேண்டும். குழந்தை பாக்கியங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, அதை சில பேர் கணவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, டச்சே பண்ணாமல் இருப்பாங்க, சில பெண்கள் ரொம்ப கொடுமையாக நடந்துப்பாங்க. எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு. அப்போ மே மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே, பல வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.